அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற கிதாபின் பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்பதாகும். இதன் ஆசிரியர் ஷிஹாபுதீன் அபில் அப்பாஸ் அஹமத் அபினி நக்கீபி என்பதாகும். இதிலையும் நாம் பார்க்கவிருக்கின்ற பாடம் கிதாபுல் பை, வியாபார சம்பந்தப்பட்ட பாடமாக ஆகும். இதிலே நாம் பாடம் 222வது பாடமாக அதே அந்த தலைப்பை 221க்கு வைத்த அதே அந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இரண்டாம் பகுதி என்று நாம் அதற்கு அமைத்திருக்கிறோம். ஏனெனில் ஏனெனில் இந்த ரெண்டு பாடத்திற்குண்டான அந்த முன் சுருக்கத்தை நாம் இந்த வீடியோ சென்ற 221வது வீடியோவில் அந்த முன் சுருக்கம் மட்டும் அரை மணி நேரம் ஆகிவிட்டதினால் அதை மீண்டும் அந்த பாடத்திற்குள் போக முடியாமல் தொடர முடியாமல் இருந்ததின் காரணமாக அதே அந்த தலைப்பை 221வது பாடத்தினுடைய தலைப்பை 222வது தலைப்பாகவே நாம் வைத்துவிட்டோம், இரண்டாம் பகுதி என்ற அந்த அமைப்பிலே. எனவே நாம் இந்த இரண்டாம் பகுதியிலே ஃபஸ்லுன் ஃபில் முஸாரஅத்தி வல் முகாபரத்தி, அதாவது இது ஒரு பிரிவு. முஸாரஅத் விவசாயம் செய்வதிலே, முகாபரத் அப்படிங்கிற விவசாயம் செய்வதிலே உள்ள பிரிவு. பாபுல் இஜாரத்தி விவசாயம் செய்வதற்காக வேண்டி கூலியாக ஒருவரை அமர்த்துதல் என்பதை பற்றி உள்ள பாடம். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தினுடைய முன் சுருக்கத்திற்குள் செல்வோம். ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இப்பாடத்தினுடைய முன் சுருக்கமாக ஃபஸ்லுன் ஃபில் முஸாரஅத்தி வல் முகாபரத்தி என்று. அப்போ முஸாரஅத் முகாபரத்துங்கிற இந்த விளக்கத்தை சென்ற 221வது பாடத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த பாடத்தில் சென்று இந்த விளக்கத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்வதால் அதே அந்த டயத்தை இதில் ஆகிவிடும். அப்போ இதே வீடியோ 222வது ஆகிவிடும். அதை அஞ்சி அதனுடைய விளக்கத்தை சொல்ல விடப்படுகிறது. பாடத்திற்கு சென்று நாம் விளக்கத்தை பார்ப்போம். 222வது பாடத்திற்கு பாபுல் இஜாரத்தி, இதுக்கும் அதே மாதிரி உள்ள விளக்கம் நாம் சொல்லிவிட்டோம் 221வது பாடத்தில். எனவே இன்று இந்த பாடத்தில் 222வது பாடத்தில் இஜாரத்துடைய அந்த பாடத்திற்குள் செல்வோம். முன் சுருக்கத்தை நாம் கண்டுவிட்டோம். பாபுல் இஜாரத்தி, விவசாயம் செய்வதற்கு கூலி ஆளை அமர்த்துதலை பற்றி உள்ள பாடம். இந்த பாடத்துக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த சேவைகள் எவ்வித தொகையுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு உதவி செய்யும் என்ன படைத்தவர்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மாதிரி கியூஆர் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக்கொள்வோம் என்ற அமைப்பிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பயணிக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல அருள் அளிப்பானாக. இப்பொழுது பாடத்திற்குள் சென்று நாம் பாடத்தை பார்ப்போம். அல்லாஹு தஆலாவுடைய கல்வியை நல்ல கல்வியாக, பயனுள்ள கல்வியாக ஆக்கி தருவானாக. அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல அருள் அளிப்பானாக, நல்ல விளக்கத்தை தருவானாக. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃகஹு கௌலி. ஃபஸ்லுன் ஃபில் முஸாரஅத்தி வல் முகாபரத்தி, இது ஒரு பிரிவு. முஸாரஅத் என்ற விவசாயத்திலே பற்றி உள்ள பிரிவு. முகாபரத் என்ற விவசாயத்திலே விவசாயம் செய்வதற்கு கூலியாக வேலை செய்வதில் உள்ள பிரிவு. இந்த விவசாயம் அடிப்படையில் கூலியாக வேலை செய்வதில் உள்ள பிரிவு. முஸாரஅத் முகாபரத்னா என்னங்க விளக்கம் அப்படிங்கிறத பற்றி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக இந்த வாசகத்திலிருந்து சொல்வார்கள். 221வது பாடத்தில் இதற்கான விளக்கத்தை நாம் சென்ற பாடத்தில் சொல்லிவிட்டோம். இப்பொழுது நாம் தர்ஜுமாவை மட்டும் பார்ப்போம். 222வது பாடத்திலே அல் அமலு ஃபில் அரதி, அதாவது பூமியில வேலை செய்வது. பிபாதி மா யஹ்ருஜ் மின்ஹா, மின்ஹாவுடைய தமீர் பூமி, அந்த பூமியிலிருந்து வெளியாகி வரக்கூடிய அந்த வஸ்துவில் சில வஸ்துவுக்கு பகரமாக அதை கூலியாக அமைவதை கொண்டு வேலை செய்வதாக இருக்கும். இன்கானல் பதுரு, அந்த விவசாய விதை, மினல் மாலிக்கு, அந்த விவசாயத்தினுடைய அந்த பூமிக்கு உரியவர் முதலாளி, அந்த முதலாளியுடைய புறத்திலிருந்து விவசாய விதை அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் வாங்கி தந்திருந்தால் அதை வாங்கி விவசாயம் செய்தால் அதற்கு பெயர் அதற்கு பெயரிடப்படும் முஸாரஅத் என்று பெயரிடப்படும். அதாவது மாலிக்குடைய புறத்திலிருந்து பதில் விவசாயம் அந்த விதைகள் ஆகியிருந்தால் சும்மிய. இந்த இன்கானல் பதுரு மினல் மாலிக்குங்கிற ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதா, கபரியத்தான ஜும்லாவும் இதா. ஏன்னா சும்மிய பெயரிடப்படும் முஸாரஅத் என்று அதற்கு பெயர் சொல்லப்படும்.
முசாராத் என்ற அடிப்படையில் இதற்கு பெயர் சொல்லப்படும். அதாவது விவசாயத்தினுடைய விதை அது வந்து மாலிக்குடைய, அதாவது அந்த விவசாயத்திற்குரியவர் அந்த எஜமானருடைய புறத்தில் ஆகியிருந்தார். அவுமினல் ஆமிலி, அல்லது வேலை செய்யக்கூடிய, விவசாய வேலை செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய புறத்திலிருந்து இன்கானல் பதுரு, அதாவது விவசாயத்தினுடைய அந்த விதைகள், தக்காளி விதை, கோதுமை தானியங்களுடைய அந்த செடிகள் அது நடுவதாக இருந்தால் அவருடைய புறத்திலிருந்து அதை அவர் நட்டி அவர் விவசாயம் செய்தால் சும்மிய அந்த மாதிரி, அதாவது அவருடைய தன்னுடைய புறத்திலிருந்து பணத்தை வாங்கி அந்த தானியங்களை அவர் பயிரிட்டு விவசாயம் செய்திருந்தால் அந்த பதிலுக்கு, அந்த விவசாயத்திற்கு சும்மிய பெயரிடப்படும் முகாபரத்தன். முகாபரத் என்ற அடிப்படையில் வியாபாரம் என்று சொல்லப்படும். ஓஹுமா, இந்த ரெண்டுமே முகாபரத் முசாராத் பாத்திலதானி, ரெண்டுமே பாத்திலாக ஆகும். 221வது பாடத்துல அதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எதனால் பாத்தில்? ஏன்னா இந்த ரெண்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதனுடைய விளக்கத்தை நாம் அங்கே சொல்லி இருக்கின்றோம். ஆனால் முசாராத்தை மட்டும் ஆதரிக்கிறார்கள் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூலி அடிப்படையில் முசாராத் செய்வது கூடுன்னு சொல்லி அந்த ஹதீஸில் நஹி செஞ்ச அந்த ஹதீஸில் அதை சொல்கிறாங்க, லா பஅஸ சொல்லி. முந்தி 221வது பாடத்தில் அதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த 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 ஹதீஸை வச்சு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அதாவது முசாராத்தில் மட்டும் முசாக்காத்தை தொடர்ந்து மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறார் இல்லையா, அவரிடத்துல ஒப்பந்தம் செஞ்சு முசாராத் செய்யலாங்கிறாங்க. ஏன்னா அது அந்த தொழிலோடு செஞ்சு கொஞ்சம் சொற்ப அந்த கூலியை வாங்கி முசாராத் செய்வார். அது விவசாயத்துடைய முசாராத்துங்கிற அடிப்படையில் விவசாயம் செய்கிறது கூடும். முகாபரத் அது ரெண்டு நிலையிலும் கூடாது. அதாவது செடிகளுக்கு மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகின்ற அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாலும் சரி அல்லது தனித்து செஞ்சாலும் சரி முகாபரத்துங்கிறது கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாபரத்தை தடை செய்திருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் கூட சலுகை வழங்கலை முசாராத்துல மாதிரி. ஆனால் முசாராத்தை தடை செஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலிக்காக வேண்டிய ஆளாமறுத்து முசாராத் செய்யலாம், அது கூடுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இமாம் அலைஹி ரஹ்மா கூலிக்காக வேண்டி அந்த அந்த மரஞ்செடி, அந்த தோட்டத்தில் உள்ள மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவர், அவரிடத்துல முதலாளி என்ன செய்யறது, கொஞ்சம் விதையை கொடுத்து இந்த செடிக்கெல்லாம் விடுப்பா, இதில் வரக்கூடிய அந்த பழங்களை நீ கொஞ்சம் வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் தந்துரு, ஏன்னா 3ல் ஒரு பகுதியை நீ வச்சுக்கோ, 3 பகுதி எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் முசாராத் செய்கிறது, விவசாயம் செய்கிறது. இந்த அடிப்படையில் கூடும். முசாராத்துங்கிற அடிப்படையில் கூடும், முகாபரத் என்ற அடிப்படையில் கூடாது. இல்லா ஐய கூன பைன நஹீல் பயாதுன் ஒய் கசர இல்லா அந்த விவசாயம் செய்கிறார் முசாராத்துடைய விவசாயம், அவர் அந்த அந்த சின்ன சின்ன செடி கொடிகள், தர்பூசணை இதெல்லாம் செடி கொடிகளில் மலரும். சில வெத்தலை இருக்குது, இது வந்து கொடியாக பெரிய பெரிய மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறாரு, அதோடு ஜாயின் பண்ணிட்டா அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த வெத்தலை என்ன செய்யும், முளைஞ்சி அந்த நேரத்தில் அந்த 6 மாதம் அந்த பழம், பேரிச்ச பழம், அது மாதிரி தென்னை மரம், இதெல்லாம் பெரிய பெரிய இடம் தேவை. அதுக்கு இடையில உள்ள காலியாக உள்ள இடத்துல சின்ன சின்ன விவசாயங்கள் செய்வாங்க. ஏன்னா தர்பூசணை செய்யலாம், அது மாதிரி தர்பூசணை செய்ய முடியாட்டி எந்த விவசாயம் செய்ய முடியும். உதாரண வெத்தலை கொடி இருக்குது, அது மாதிரி பீக்கங்காய் இதெல்லாம் கொடியில் மலரும். அது மாதிரி வெண்டைக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் கொடிகளில் மலரும். இடையில உள்ள அந்த இடங்கள்ல இதெல்லாம் போடலாம், பயிரிடலாம். அப்போ இந்த விதை, இந்த பயிரிடுதல் முசாராத், இங்கே விவசாயம் அது ஆகியிருந்தாலே தவிர இல்லா ஐயக்கூனுடைய இஸ்மேதன முசாராத், அந்த முசாராத் பைன நஹீலி, பேரிச்சம்பழம் அந்த நட்டப்பட்டிருக்கிற அந்த இடங்கள் கேப் இருக்கும். அடுத்த பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சங்களுக்கு இடையில ஒரு 4 அடி கேப் இருக்கும். இந்த இடையில் உள்ள இடமாக அந்த முசாரத் செய்யப்படக்கூடிய அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடம் ஆகியிருந்தால் முசாரத்துடைய அடிப்படையில் பயாதுன் ஐயக்கூனுடைய இஸ்மு வந்து முசாராத் இல்லை, ஐயக்கூனுடைய இஸ்மு வந்து பயாத். இல்லா ஐயக்கூன பைனல் நஹீல் பயாதுன், அதாவது இந்த பேரிச்சன் தோட்டத்திற்கு இடையில பயாதுன் காலியான இடம் இருந்தால், வெண்மையாக இருந்தால்னா அந்த இடத்துல வேற எந்த விவசாயம் இல்லை, பூமி காலியாக இருந்தால், விவசாயம் செய்யப்படாமல் செடி கொடி முளைக்காமல் காலியாக இருந்தால் அப்படிங்கிற அர்த்தம் தான் பயம். இருந்தாலே தவிர, அப்ப அந்த இடத்துல காலியாக இருந்தால் ஒயின் கசுரா, அந்த காலியாக உள்ள இடம் அதிகமாக இருந்தாலும் சரி, அப்ப இருந்தாலே தவிர, அப்படி இருந்தால் இங்க கூட பைன நஹீலி பயாதுன் ஒயின் கசுரா ஃபதஸிஹு, அந்த இருந்தால் முகத்தர்ல வச்சிருக்கிறோம் இல்லையா, ஏன்னா இயக்கூனு பைன நஹீலி பயாதுன் அப்படிங்கிற அந்த முகத்தர்ல வச்சுக்கணும். அப்படி வைத்தால் ஃபதஸிஹு, அதுக்கு
அந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபித்தியான ஜும்லால ஃபா வந்திருக்கு. ஜவாபியத்தான ஃபா ஃபதசிஹுல் என்ன ஃபதசிஹுல் முசாரஅத்து அலைஹி தபஅன் லில் முசாகாத்தி. இதனுடைய விளக்கத்தை 222 பாடத்தை தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அலன் நஹீரி, அதாவது பேரிச்சம்பழத்தின் மீது தண்ணீர் ஊற்றுவதற்காக பணி அமர்த்தப்பட்ட அந்த பணியாளன் அந்த பணியை தொடர்ந்து தபஅன்னா அதை தொடர்ந்து அலைஹி அந்த காலியான இடத்தின் மீது முசாரஅத்தை என செய்கிறது. முசாரஅத் செய்தல் ஜாயிஸ் சிஹதன் வ தசிஹுல் முசாரஅத்து அலைஹி, அந்த இடத்தின் மீது காலியா உள்ள இடத்தில் முசாரஅத் செய்து இதை தொடர்ந்து செய்வது, அந்த பணியாளன் செய்வது கூடும். இந்த நிலையில் இல்லாமல் இந்த மாதிரி நிலையில் இல்லைன்னா கூடாது. ஒயின் தஃபாவத்தல் மஷ்ரூத்து ஃபில் முசாகாத்தி ஒன் முசாராத்தி, அது மாதிரி முசாக்காத்திலே முசாராத்திலே இதில் விளக்க நம்ம சொல்லிட்டோம். ரெண்டிலேயுமே அதான் முசாக்காத்தினா மரஞ்செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிருப்பவர், முசாராத்தினா அந்த மரஞ்செடிகளுக்கு இடையில உள்ள அந்த இடையில விவசாயம் செய்கிறது அந்த முசாராத். முசாக்காத் முசாராத்திலே நிபந்தனையிடப்பட்ட அந்த நிபந்தனைகள் ஏற்றத்தாலும் இருந்தாலும் சரி, என்ன முசாக்காத்தில் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும். ஏன்னா பழங்கள் உதாரணமாக பேரிச்சம்பழம் ஒரு டன் முனைஞ்சா 3/4 டன் யாரு தோட்டத்திற்கு உரியவருக்கு, காடன் அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சியவருக்கு அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும். முசாராத்தில் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ இப்போ கொஞ்சம் தானே இடம் இருக்கும் கேப்பில், அப்போ அதில் எவ்வளோ விவசாயம் செய்யணுமோ அதில் வந்து ஏற்றத்தாழ்வு முசாக்காத் முசாராத்துக்கும் அந்த ஏற்றத்தாழ்வு. இப்போ இதில் குறைவாக லாபம் கிடைக்கும், இதில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அந்த ரெண்டிலேயும் உள்ள அந்த நிபந்தனையிடப்பட்ட அந்த லாபம், நிபந்தனையிடப்பட்டதுன்னா இதை கூட முறாது என்ன லாபம். அப்போ நிபந்தனையிடப்பட்ட அந்த லாபம் அதாவது முதலாளிக்கு அதிகமாக கிடைக்கும், தொழிலாளிக்கு குறைவாக தான் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தில் தொழிலாளிக்கு முசாக்காத்தில் கொஞ்சம் அதிகம், முசாராத்தில் கொஞ்சம் கம்மி. அதான் விஷயம். அந்த சர்த்திடப்பட்ட அந்த நிபந்தனைகள் அந்த லாபம் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சரி அப்படிங்கிறார். பிஷர்த்தி அன் யத்தஹிதல் ஆமிலு ஃபில் அர்தி வன் நகீலி. பிஷர்த்தி அன் யத்தஹிதல் ஆமிலு ஃபில் அர்தி வன் நகீலி, இந்த விவசாயம் செய்யக்கூடிய ஆமில் இருக்கிற கூலிக்கு இவர் ஒன்றுபட்டு இருந்தாலே தவிர அதே பூமியில அந்த பூமியில உள்ள அதே அந்த பேரிச்ச மரத்திற்கு, ஏன்னா பேரிச்ச மரத்திலே வேலை செய்யுதல் ஒரே பூமியில அதே பூமியில உள்ள அந்த பேரிச்ச மரங்கள் அப்படிங்கிற அந்த அந்த ரெண்டிலேயுமே நான் அதே ஆமில் ஒரே ஆமில் ஒன்றுபட்டு அந்த ரெண்டு இடத்துலையுமே ஒன்றுபட்டு வேலை செய்ய அந்த ஆமில் வேலை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். விவசாய பூமி அது மாதிரி அந்த அதே அந்த பூமியில் பேரிச்ச மரம் இந்த மாதிரி இந்த நிலையிலே நான் ஒன்றுபட்டு அந்த ஆமில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலே ஆகியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கொண்டு வேலை செய்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு இந்த முசாராத்துடைய இந்த விவசாயம் கூடும். அந்த அடிப்படையில் என்ன வேலை செய்வது, அவருக்கு பணம் கொடுப்பது முதலாளிக்கு கூடும், இல்லாட்டி அது கூடாது. இவர் வந்து தனித்து வேற ஒரு பூமியில முசாராத்து இன்னொரு பூமியில தண்ணி பாய்ச்சுறாரு வேற பூமியில அப்படின்னா அது கூடாது. ويعسر إفراد النخل بالسقي والبياض بالعمارة. அது மாதிரி கஷ்டமாயிரும், வயாசுரா சிரமமாயிரும், கஷ்டமாயிரும். இஃப்ராது நஹ்லி பிஸ்ஸகி வல் பயாதி பில் இமாரத்தி, அதாவது தண்ணீர் புகட்டுவதை கொண்டு, அதாவது அதே பூமியில தான் அவர் என்ன செய்யறாரு, மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதை கொண்டு பேரிச்சம்பழத்தை தனிமையாக ஆக்குதல் சிரமமாயிரும். இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. ஒபில் ஒல் பயாதி காலியாக உள்ள இடங்களை பில் இமாரத்தி கட்டடம் கட்டுவதை கொண்டு தனித்து பிரித்தல் என்பது அது வந்து சிரமமாயிரும். அப்படி வேலை செய்ய முடியாது. ஏன்னா இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து வரணும், அது உழைப்பு அதிகம். அப்போ அதை கொடுத்துட்டான பலனும் அதிகமாக கொடுக்கணும். இது வந்து அப்படி இல்லை. முசாராத்துங்கிறது எந்த இடத்துல அவர் தண்ணி பாய்ச்சுறாரோ அந்த இடத்துல உதாரண தென்னை மரங்கள் இருக்குது, உதாரண அரபு நாட்டுக்கு அடிப்படையில் பாஷையின் அடிப்படையில் இது மரமாக இருக்கிறது, பேரிச்ச மரம் பெருசாக இருக்கும். அப்போ இடையில உள்ள பகுதிகள்லாம் காலியாக இருக்கும். இப்போ பேரிச்ச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதோட அந்த கேப்பில் உள்ள இடத்துல இவர் சின்ன சின்ன விவசாயம் செய்வார். வெண்டைக்காய் செடி, பாவைக்காய் செடி, கொடியில் அது மாதிரி செடியில் வளரக்கூடிய அந்த பயிர்களை பயிரிடுவார். அப்போ இந்த மாதிரி அந்த வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி. தனித்து வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அடிப்படையில் கஷ்டம். வஅயுகத்திம லஃப்வல் முசாகாத்தி, அதாவது இப்போ அதாவது அந்த முசாராத்தில் பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது இதில் என்ன வேலை செய்கிறது முசாராத்தில்
அது மாதிரி ஏன்னா அந்த வேலை செய்கிறத பற்றி சொல்லிகிட்டே வரும்போது சொல்கிறாங்க வாயுகத்திம லஃப்தல் முசாக்காத்தி. அது மாதிரி முசாக்காத்துடைய ஒயசர ஒயசுர அப்போ அதெல்லாம் வந்து விஷாரத்தி ஐய தஹத்தல் ஆமிலோ அதில் அர்த்தம் வச்சுக்க, அதில் அர்த்தம் வச்சுக்கணும். ஒயசர அதாவது ஐ அசர அப்படின்னு, அதனால தான் அந்த முதாரியான ஃபேலுக்கு நசம் வந்திருக்கு. அதே மாதிரி நான் وأن يقدم அதாவது وبشرط أن يقدم இருக்கு எல்லாம் بشرط أن يتعدى وشرط وبشرط أن يعسر إفراد அப்படிங்கிற அந்த ஷரத்துல வச்சுக்கணும். அது மாதிரி وبشرط أن يقدم لفظ المساقات ஷரத்து நிபந்தனை. அதாவது முசாக்காத்துனா தண்ணீர் பாய்ச்சுதல். இந்த தண்ணீர் பாய்ச்சுதல் முதலேயே அதனுடைய ஒப்பந்தம், அதனுடைய சம்பந்தப்பட்ட வார்த்தை முந்தி சொல்ல வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு இந்த முசாக்கத்தோட முசாராத் உடைய இந்த பணி செய்வது கூடும். எனவே அவர் சொல்லுவார் சாக்கைத்துக்க, எப்படி முந்தி வார்த்தை இருக்கணும், உன்னை நான் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி கூலிக்கு அமர்த்துகிறேன். அந்த முதலாளி சொல்லுவார் முசாராத்துக்க. அது மாதிரி அந்த கூலியாளர் இடத்துல சொல்லுவார் இன்னும் அத்துடனே அந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய அந்த வேலை உடனே உன்னை நான் விவசாயம் விவசாயம் இந்த விதைகளை வைத்து உன்னை விவசாயம் செய்வதற்கு அந்த இடையில் உள்ள அந்த மரங்களுக்கு இடையில உள்ள காலியான இடம் இருக்குல்ல, அந்த இடத்தில் உன்னை விவசாயம் செய்யவும் நான் ஆக்குகிறேன். இன்னும் நான் உன்னை விவசாயம் செய்யவும் ஆக்குகிறேன். அது இடையில் உள்ள அந்த காலியாக உள்ள அந்த இடத்துல வல்லா எஃப்சில பைனஹுமா. அது மாதிரி இந்த ரெண்டு சீகாக்களுக்கு இடையில சாக்கைத்துக்க ஒசாராத்துக்க இந்த ரெண்டு சீகாவுக்கு இடையில பிரிக்கக்கூடாது, வேறொரு வார்த்தை கொண்டு பிரிக்காமல் இருக்குதல் என்பதனையுடன் இந்த முசாக்காத்துடைய முசாராத்துடைய முசாக்காத்தோட சேர்த்து முசாராத்துடைய இந்த அமலை இந்த பணியை விவசாயி செய்தல் கூடும். வலா தஜூசுல் முகாபரத்துமான் முசாக்காத்தி சொல்லிட்டார். நம்ம சொன்ன முன் சுருக்கத்தை இது தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முகாபரத்தின் அடிப்படையில் விவசாயம் செய்வது கூடாது. தபான் பின்பற்றி முசாக்காத்தி தண்ணீருக்கு மரஞ்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய இந்த பணியை தொடர்ந்து அடுத்து ஆனால் முனாசாத் செய்வது கூடும். அந்த அடிப்படையில் முகாபரத்துங்கிற அடிப்படையில் விவசாயம் செய்வது கூடாது. அதுக்கு உண்டான விளக்கத்தை நாம் சொல்லிவிட்டோம். இப்பொழுது வாங்க நாம் பார்ப்போம் பாபுல் இஜாரத்தி, அதாவது கூலிக்கு ஆலமர்த்தி வேலை, விவசாய வேலைக்கு ஆலமர்த்துதல் என்பதை பற்றியுள்ள பாடம். இந்த பாடம் வாங்க. தஸ்ஹுல் இஜாரத்து, கூலிக்கு ஆள் அமர்த்துதல் கூடும், ஜாயிஸாக, அதாவது சிஹத்தஹாகும் கூடும், ஆகுமஹாகும் மிம்மன் அந்த ஒரு மனிதரிலிருந்து யஸ்ஹு பைஉஹு எந்த மனிதரிடத்தில் வியாபாரம் செய்வது கூடுமோ அந்த மனிதரிடத்திலிருந்து அந்த மனிதரை கூலிக்கு அமர்த்துவது, முதலாளி கூலிக்கு ஆளை அமர்த்துவது விவசாயம் செய்வதற்காக வேண்டி கூடும். இந்த கூலிக்கு அமர்த்தி வேலை செய்தல் கூடும். சிஹத்தஹாகும் தஸ்ஹுடைய ஃபாயில் இஜாரத். ஒஷர்துஹா இந்த இஜாரத்தினுடைய நிபந்தனை கூலிக்கு விவசாயம் செய்வதற்காண்டி ஆள் அமர்த்தி இந்த கூலிக்காக வேண்டிய ஆள் அமர்த்தி வேலை செய்வதனுடைய நிபந்தனையாகிறது ஈஜாபு. அதில் ஈஜாபு இருக்கணும், கபூல் இருக்குது, கபூலும் இருக்குது. ஈஜாபுனா என்ன, அதுக்கு விளக்கம் உதாரணம். ஈஜாபுனா என்னங்க, அதாவது உனக்கு நான் விவசாயம் செய்ய உன்னை அவசியமாக ஆக்கி வைக்கிறேன், அவசியமாக்கி வைக்கிறேன் ஈஜாபுனா. மிஸ்ரு உதாரணம் ஆஜர்த்துக்க, உனக்கு நான் கூலி கொடுக்கிறேன். இந்த விவசாயம் செய்யக்கூடிய இந்த பணிக்கு அல்லது அந்த விவசாயம் செய்து வரக்கூடிய அதனுடைய பழங்கள் வரும், அந்த பிரயோஜனம் அனுபவிக்கக்கூடிய அந்த பழங்களுக்கு நான் பழங்களை உனக்கு நான் கூலியாக தருகிறேன். இதை நான் கூலியாக தருகிறேன், அதனுடைய பிரயோஜனத்தை நான் கூலியாக தருகிறேன். அக்கரைத்துக்க இன்னும் நான் உன்னை அதாவது வாடகைக்கு அமர்த்துகிறேன் என்று ஈஜாபுடைய வார்த்தை சொல்வது. கபூல் இன்னும் கபூலுடைய வார்த்தையும் சொல்வதாக, கபூல் என்ற வார்த்தையும் சொல்வதாக, கபூலாகவும் இருக்கும். ரெண்டு அந்த ஷர்த்தாகிறது, ஒன்று ஈஜாபு இன்னொன்று கபூல். கபூல் எப்படி, ஒஹிய கபூலுடைய விளக்கம் என்ன, இதுல வந்து ஒஹிய அந்த கபூல்னா என்ன, அலா கிஸ்மைனி ரெண்டு வகையின் மீது இருக்கும். இஜாரத்து திம்மத்தின் இஜாரத்து ஐனி, பொறுப்புள்ளையுள்ள அந்த ஒரு வஸ்துவை கூலியாக ஆக்குதல், கூலியாக கொடுக்குதல். அவருடைய அந்த முதலாளி அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றை கூலியாக கொடுக்குதல். இஜாரத்து ஐனின் அல்லது ஐன் பொருளை கூலியாக ஆக்குதல். ஏன்னா ஒன்று பழத்தை அல்லது ஐன் பொருளை, அது திம்மத்தில் உள்ள பொறுப்புனா என்ன, கூலினா என்ன,
ஐனுடைய கூலினா என்னங்கிறது பாடத்துல சென்று நாம் பார்ப்போம். இப்ப வாங்க பார்க்குற இதான் கபூலுடைய அடையாளம். எப்படி கபூலு? இப்ப இஜாரத்து திம்மதி அவருடைய பொறுப்புல உள்ள ஒன்றை கூலியாக ஆக்குவது ஆகிறது. இதற்குண்டான விளக்கம் ஐயக்கூல உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். ஐயக்கூல அந்த அந்த முதலாளி சொல்வதா மாலிக், அந்த தோட்டத்திற்குண்டான மாலிக், அது உரியவர் முதலாளி சொல்வதாக இருக்கும். இப்போ இஜாரத்து திம்மத்தியுடைய முத்ததா, இதனுடைய கபர் எது? ஐயக்கூல சொல்வதாக இருக்கும். மக்கூலா இதான். அந்த சொல்லி என்ன? இஸ்தஅஜர்து மின்க தாபத்தன் சிஃபத்துஹா கதா. என்ன? உன்னிடமிருந்து ஒரு ஒரு வாகனத்தை, தாபத்தன வாகனம், ஒரு வாகனத்தை நான் வாடகைக்கு எடுக்கிறேன். சிஃபத்துஹா அந்த வாகனத்தினுடைய தன்மை கதா இப்படி இருக்கணும். உதாரணமாக குதிரை எடுக்கிறேன், அந்த குதிரை 6 அடி இருக்கணும், 5 அடி இருக்கணும், இன்ன நிறத்தில் உள்ளதா இருக்கணும், இன்ன தன்மையில் உள்ளதாக இருக்கணும் என்ற அடிப்படையில என்ன செய்யறது? உன்னிடமிருந்து நான் அந்த வாகனத்தை, குதிரையோ அல்லது கோவேரி கழுதையோ அல்லது ஏதாவது பிராணி, அந்த காலத்துல வாகனம் தான் இருந்துச்சு, இப்போ சொல்றதா இருந்தா கார். இப்போ நான் உன்னிடமிருந்து காரை நான் வாடகைக்கு எடுக்கிறேன். அல்லது இஸ்தஅஜர்துக வாடகைக்கு இஜாரத்துங்கிறது கூலி வாடகை ரெண்டையுமே எடுத்துக்கணும். நான் இஜாரத்துங்கிற வார்த்தை. அப்ப இஸ்தஅஜர்துக இன்னும் நான் உன்னை வாடகைக்கு அமர்த்துகிறேன். உன்னிடத்துல நான் உன்னையே நான் வாடகைக்கு அமர்த்துகிறேன். ஒன்னும் அந்த ஐன், இதான் ஐன். தாப்பத்தை உன்னிடத்துல வாடகைக்கு எடுக்கிறேன். வாடகைக்கு எல்லாம் கூலிக்கு, அதாவது வாடகை கூலி எல்லாம் ஒண்ணுதான். ஐன் பொருளை உண்டான அந்த கூலிய வாடகையை நான் தந்துடுறேன். அந்த திம்மத்தில் உள்ள ஒன்றை நான் என்ன செய்யற ஒரு பொறுப்பிற்கு நான் கூலி தருகிறேன். என்னுடைய திம்மத்தில் என்னுடைய சொந்த பர்சனல் ஒரு விஷயத்திற்காக வேண்டி அந்த விஷயத்தை செஞ்சா நான் உனக்கு கூலி தருகிறேன். அதற்குண்டான ஐம்பொருளுக்கு நான் உனக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வாடகை. ஐம்பொருளா வாடகை மாதிரி தான், அது வாடகை தான். இது திம்மத்துனா ஒரு காரியம் செஞ்சு கொடுத்தா அதுக்குண்டான கூலி. அப்ப திம்மத்து தான் இப்ப திம்மத்துல ரெண்டையும் பேசுறாரு. இஜாதத்து திம்மால வாடகைய உன்னிடமிருந்து நான் ஒரு வாகனத்தை வாடகையா எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல இது திம்மத்துக்கும் உதாரணமாயிடுது, ஐனுக்கு உதாரணமாச்சு. இஸ்தஅஜர்துக அல்லது உன்னிடம், இது திம்மத்துக்கு தான் உதாரணம், ஐனை சேர்க்க முடியாது. ஏன்னா இஜாரத்து திம்மத்திங்கிறாரு. அதனால உன்னிடமிருந்து நான் வாகனத்தை என்ன செய்ய வாடகைக்கு எடுக்கிறேன், அது ஒண்ணும். அல்லது இஸ்தஅஜர்துக நான் சொன்னது இஜாரத்து திம்மா, இஜாரத்து ஐன்னு சொல்லி இதற்கு விளக்கம் சொன்னது தப்பு, அதை மாத்திக்கீங்க. இஸ்தஅஜர்துக அல்லது நான் உன்னை கூலிக்கு உன்னிடத்துல உனக்கு நான் கூலி தருகிறேன். லிதுஹஸ்ஸில லி ஹியாத தௌபின் ஒரு ஆடையை தைப்பதற்கு எனக்காக நீ அதை ஹாசிலாக்கி, தைக்கப்பட்ட ஆடையை, சாதனை ஆடையை தைக்கிறதுக்கு இல்ல, தைக்கப்பட்ட ஆடையை அல்லது ஆடையை தைக்கப்பட்ட ஆடையை வாங்க அல்லது ஆடையை தைப்பதற்கு ரெண்டும் வச்சுக்கலாம். என் ஆடை, இந்த ஆடையை அந்த டெய்லருக்கு கொடுத்துருவா அல்லது தைக்கப்பட்ட ஆடையை வாங்கிட்டு வா என்ற இந்த வேலைக்காக வேண்டி எனக்கு லிதுஹஸ்ஸில நீ எனக்கு என்ன செய்யணும்? வாங்கி வர வேண்டும். அதை ஹாசிலாக்கி கொண்டு வரவும் நீ எனக்கு கியாத்த தௌபின் ஒரு தைக்கப்பட்ட அந்த ஆடையை அல்லது தைக்கப்பட்ட ஆடையை நீ ஹாசிலாக்கி கொண்டு வர வேண்டும். அதாவது தைக்க கொடுக்கறது இல்லை, தைக்கப்பட்ட ஆடையை டைலரிடமிருந்து நீ ஹாசிலாக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்கு உனக்கு நான் கூலி தருகிறேன் அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் திம்மாவில் உள்ள அந்த உதாரணம். திம்மாவுல அவருக்கு சொந்தமான ஒரு விஷயத்துல என்ன செய்யறதுன்னா அதுக்கு கூலி கொடுக்கறது, அந்த வேலை செய்வதற்கு. அவரு கூபி இலா மக்கா வரை நான் என்னை கொண்டு செல்வதற்காக வேண்டி உனக்கு நான் கூலி தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாடகை மாதிரி. இப்ப டாக்ஸி ஓட்டிட்டு போறாங்களா அது மாதிரி. அப்ப இஸ்தாஜர்து மின்க தாபத்தன்னா வாகனத்தை விலைக்கு வாங்குறதுல வாடகைக்கு தான். உன்னிடமிருந்து உள்ள அந்த வாகனத்துல நான் என்ன செய்யறேன்? அதை வாகனத்துக்கு உண்டான கூலியை தந்துடுறேன், என்னை இந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. அல்லது வாகனத்தை எனக்கு தான் 3 நாள், அதை நான் அதுக்குண்டான கூலியை தர்றேன், வாடகைக்கு எடுத்து ஓட்டுறது, அது மாதிரி உள்ள ஒன்றும். இது திம்மாவில் உள்ள ஒன்றை இது வாடகைக்கு விடுறாரு இல்லையா, அவருடைய ஐம்பொருள், இவருடைய ஐம்பொருள் இல்லை. அது கூலி கொடுக்கறது திம்மா. அவருடைய திம்மாவில் உள்ள பொருளுக்கு அந்த வாடகைக்கு எடுக்கிறாரு, அவர் கூலி கொடுப்பார், எஜமானர் எடுக்கிறார். அதே மாதிரி இவருடைய ஒரு சொந்த தொழிலுக்கு அவரை பொறுப்புதாரே ஆக்குவார். அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்த இஜாரத்து திம்மாவை படிச்சிட்டோம். அடுத்து வாங்க இஜாரத்துல் ஐனினா என்ன? ஐம்பொருளுக்கு கூலியாக கொடுக்குதல். மிஸ்ரு உதாரணமாக எப்படி? இஜாரத்துல் ஐனிங்கிறதுக்கு மிஸ்ருங்கிறது கபர். இஸ்தஅஜர்து மின்க ஹாதிஹி தாப்பத
உன்னிடமிருந்து இந்த வாகனத்தை நான் வாகனமா என்ன செய்கிறேன், இஸ்தஅஜர்து நான் வாடகைக்கு எடுக்கிறேன், அவ் இஸ்தஅஜர்துக அல்லது உனக்கு நான் வாடகைக்கு கொடுக்கிறேன், லித்தகி லித்தகி என்ன லித்தகியத லி ஹாத தௌப, இந்த ஆடையை எனக்கு நீ தைத்து தர வேண்டும் என்பதற்கு உனக்கு நான் கூலி கொடுக்கிறேன், உன்னை கூலிக்கு அமர்த்துகிறேன், அல்லது இந்த வாகனத்திற்காக நீ உன்னை கூலிக்கு அமர்த்துகிறேன். அது வந்து அவனுடைய பொறுப்பில் உள்ள வாகனத்தை என்ன செய்யறது, இவர் கூலிக்காக எடுக்கிறது. இது அப்படி இல்லை. இந்த வாகனத்தை உன்னிடமிருந்து நான் கூலிக்காக வேண்டி எடுக்கிறேன். அது வந்து வாகனத்தை ஓட்டிட்டு போறது. உன்னிடமிருந்துள்ள இந்த வாகனத்தை நான் இன்ன வகையில் உள்ள வாகனத்தில் நான் சரி பயணிச்சு போறேன், என்னை அழைச்சிட்டு போ, அதுக்குண்டான கூலியை தர்றேன்னு அர்த்தம். இது வந்து வாகனத்தை எடுக்கிறது. உன்னிடத்தை நீ வாடகைக்கு விடுற இல்லையா, இந்த வாகனத்தை உன்னிடமிருந்து நான் வாடகைக்கு எடுக்கிறேன். இது வந்து வாடகைக்கு வாகனத்தை தான் ஓட்டுறதுக்காண்டி. அது வந்து உன்னிடமிருந்த வாகனத்தில் என்ன பிரயாணம் செஞ்சு என்ன வச்சு கொண்டு போய் அந்த இடத்துல போய் விடு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இஸ்தாஜாரத். அப்போ இதுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வழங்கினாதான் புரியும். ஏன்னா அது வந்து திம்மத்தை சார்ந்தது, இது ஐன் பொருளை சார்ந்தது. இது ஐன் பொருளை வாடகைக்குத்தா. அது மாதிரி இந்த ஆடையை இந்த ஐன் ஆடை ஐன் ஆடை அதான் ஐன் பொருள். இந்த ஆடைன்ற இந்த பொருளை ஐன் பொருளை தைப்பதற்கு நான் உனக்கு கூலி தர்றேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இதை வந்து இந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மேலும் மேலும் தெளிவை அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரிம்மா ஐனுங்கிறதுல கொஞ்சம் அந்த சொல்லும்போது கொஞ்சம் நம்ம விளங்கும் போது அதை கொஞ்சம் முன்பின் வழங்குறோம். ஏன்னா முன்பின் நான் விளங்கி சொன்னேன், அதை நீங்கள் சரியாக விளங்கிக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சால் தெளிவாக புரியும். முதல்ல என்னுடைய அந்த சொல்லில் கொஞ்சம் முன்ன பின்ன நான் சொல்லியிருப்பேன். அதை அடுத்தடுத்து நான் சரியாக அதை விளங்கி நான் சொல்கிறேன். அதை கவனத்தில் கொண்டு அந்த பாடத்தை நீங்கள் கவனத்துடன் படியுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விளக்கத்தை நல்ல அதன் புரிதலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் 223வது பாடமாக ஷர்த்துல் இஜாரத்தி திம்மத்தி கபதுல் உஜரத்தி ஃபில் மஜ்லிஸிங்கிற ஷர்த்துல் இஜாரத்தி திம்மாக்கு உதாரணம் தான் சொன்னாங்க. இப்போ அதனுடைய விளக்கத்தை முழு பிரிட்டிஷ் ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் 220வது பாடத்தில்.